Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 10.5க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 10.5ல இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம், ரைட்? ஸோ 10.5 ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஜெனரேட்டட் பை தி motor of an automobile of mass m, its velocity v is given by m into dv by dt is equal to f minus kv, where k is constant. Express v in terms of t given that v equal to 0 at t equal to 0. ஸோ இந்த ஃபார்முலா அப்போ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். முன்னாடி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி சொல்யூஷன் அண்டு பர்டிகுலர் சொல்யூஷன் நமக்கு வேணும். t0 போடுறப்ப v0 அதை வச்சு நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணோம். தட்ஸ் தி ஐடியா பிகைன் திஸ். ஸோ கொஸ்டின் given m into dv by dt is equal to f minus kv, where f and k are constant, right? ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல f is a constant சொல்லிட்டாங்க, k is constant இந்த கேஸில். அப்போ ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ m into dv by dt is equal to k into f minus k of v. அதாவது இதில் இருந்து கேவை நான் வெளியில் எடுத்துறேன், ஏன்னா எனக்கு v நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்காக k கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்திங்கன்னா வில் கெட் லைக் திஸ். v எல்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் வைக்கணும். அதுக்காக dt ஒரு பக்கம், வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம். அப்போ dv பை இந்த v டேர்ம் இங்கே கொண்டு வரோம். ஸோ அப்போ dv பை f by k minus v is equal to k by இந்த m இங்கே வந்துடும் into dt. ஸோ தட் இஸ் தி வேல்யூ. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ணியாச்சு. vலாம் ஒரு பக்கம், t ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட்டிங் dv by f by k minus v equal to k by m into integral of dt. Integral of dt என்ன t. அப்போ k by n into t plus c log of இது என்ன ஃபார்மில் இருக்குது, dx by x ஃபார்மில் இருக்குது. பட் இங்கே நம்ம நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா x minus v ஃபார்ம், 1 minus x ஃபார்மில் இருக்குது. இதே x minus 1 v minus 1 இருந்தால் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக விட்டுடலாம். பட் இந்த ஃபார்மில் இருக்கும்போது log of this divided by minus 1ன்னு போடணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இதுக்கு பதில் சப்ஸ்டியூஷன், இந்த டினாமினேட்டருக்கு பதில் t அப்படின்னு கொடுத்துட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் அதாவது -1 வரும், அதை டினாமினேட்டரில் போட்டிருக்கணும். தட் இஸ் ஆல்சோ ஐடியா. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வருது, மைனஸ் ஆஃப் லாக் f by k minus v equal to kt by m plus c. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். கிவன் என்ன, v becomes 0 when t is equal to 0 இருக்கும்போது. அப்போ t பிளேஸில் 0 போடுங்க, v பிளேஸில் 0. ஸோ தட் இது என்ன ஆகும், மைனஸ் லாக் ஆஃப் f by k minus v பிளேஸில் 0 which is equal to k into 0 by m plus c. ஸோ அப்போ இது ஃபுல்லாக 0வா, அப்போ ஜஸ்ட் c மட்டும் வரும். லெஃப்ட் சைடில் என்ன, மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் f by k is equal to c. தட் இஸ் தி வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ 1ல் அதை போட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் f by k minus v is equal to kt minus m, kt by m minus log of f by k. ஸோ இந்த c பிளேஸில் என்ன பண்ணுறோம், log of f by k அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். தென் லாக் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ இந்த லாகை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா log f by k minus log of f minus vk divided by k is equal to kt by m அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் இது log a மைனஸ் log b-யா, அப்போ log of என்ன பண்ணலாம், a by b. ஸோ அப்போ a divided by b அப்படின்னு எழுதியாச்சு, log a by b ஃபார்மில் எழுதிட்டேன். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க k கேன்சல். அப்போ ஃபைனலி என்ன வருது, log of f by f minus vk is equal to kv or vk. ஓகே, ஸோ vk is equal to k into t divided by m. இது ரைட் சைடு அப்படியே தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், டேக்கிங் எக்ஸ்போனென்ஷியல் ஆன் போத் சைடு. இந்த லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக we are taking exponential on both side. அப்போ e power logனு வருமா, which is just e power log x என்ன x. இப்போ அந்த x பிளேஸில் இருக்கிறது f by f minus vk, அதை எழுதிக்கிறோம். ரைட் சைடில் என்ன, e power kt by m. ஸோ ஃபைனலாக இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா f is equal to f minus vk into e power kt by m. So that is the answer for this question number 1 in terms of v and t-ல எழுதியாச்சு. ஸோ தட் இஸ் தி கொஸ்டின் நம்பர் 1. தென் கொஸ்டின் 2 என்ன அப்படின்னா, தி வெலாசிட்டி v ஆஃப் அ parachute falling vertically satisfying the ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் தான் மெயின், இதெல்லாம் ஜஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் தான் மெயின். where g and k are constant if v and x are both initially 0 அப்படின்னா பர்டிகுலர் சொல்யூஷன். அகைன் v-யும் 0 x-யும் 0வாக இருக்கும்போது then find v in terms of x. so that is the question number 2. சரி, இப்போ சொல்யூஷன் என்ன, given
v into dv by dx equal to g of 1 minus v square by k square. So that is the given expression. Next என்ன பண்ணோம், வேரியபிள் செப்பரபிள் ஃபார்மில் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த கே ஸ்கொயரை இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் சைடு அப்படியே இருக்குது, v into dv by dx equal to g of k square minus v square divided by k square. தென் என்ன பண்ணலாம், இங்கே இருக்க k square minus v square அங்கே டிவைட் ஆகிறோம். ஸோ v divided by k square minus v square of dv equal to g by k square into dx. ஓகே, இந்த v டேர்ம் மட்டும் அங்கே கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட். ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரல் ஆஃப் v by k square minus v square dv equal to g by k square integral of dx. ஸோ k square minus v square பதில் என்ன பண்ணலாம், t அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ t equal to k square minus v square. அப்போ dt by dv என்ன வரும், இதை வித் ரெஸ்பெக்ட் டு v பண்ணிங்கன்னா மைனஸ் ஆஃப் 2v அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸ் 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா dt by minus 2 equal to v into dv. ஓகே, ஸோ அப்போ dt by minus 2 v into dv பேஸில் மைனஸ் ஆஃப் போட்டுக்கிறோம், டிவைடட் பை t which is equal to g by k square integral of dx. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த மைனஸ் 1/2 வெளியில் வந்துடும். இது என்ன ஆகும், dt by t is log t. அப்போ log of modulus t. ரைட் சைடு g by k square into integral of dx வந்து x plus c அப்படின்னு வந்துடுது. ஸோ அப்போ ஃபைனலி மைனஸ் 1/2 into log of k square minus v square is equal to g by k square into x plus c. That is equation number 1. இதுதான் சொல்யூஷன் ஆக்சுவலி. பட் நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைன் பண்ணோம். இனிஷியலி when x equal to 0 and v equal to 0 அப்படின்ற கேஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். அப்போ மைனஸ் 1/2 log ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி பிளேஸில் 0. அப்போ 0 ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 0 ப்ளஸ் சி. அப்போ இது கேன்சல், ஜஸ்ட் என்ன வரும், மைனஸ் ஆஃப் 1/2 log ஆஃப் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு வருது. தென் இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 1/2 2 கேன்சல். அப்போ log ஆஃப் கே இன்வர்ஸ்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், log ஆஃப் 1/k ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. அப்போ மைனஸ் 1/2 log ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் log ஆஃப் 1/k அப்படின்னு வரும். ஸோ இது அகைன் மேலே பவரை கொண்டு வாங்க. ஸோ log ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எக்ஸ் டிவைட் பை கே ஸ்கொயர் ப்ளஸ் log ஆஃப் 1/k அப்படின்னு வருது. தென் லாகெல்லாம் ஒரு பக்கம் வைக்கணும். ஸோ அதனால் இதை லெஃப்ட்டில் கொண்டு வரோம். இது இன்வெர்ஸ்னால் என்ன, 1/ன்னு எழுதிப்பீங்க. பவர் 1/2னால 1/root ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். தென் இந்த டேர்ம் லெஃப்ட்டில் கொண்டு வந்தால் மைனஸ் log ஆஃப் 1/k ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர். அப்போ log a மைனஸ் log b ஃபார்மில் இருக்கா. அப்போ என்ன, log a பை b ஓகே ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஜிஎக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர். அப்புறம் என்ன பண்ணலாம், இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா கே பை ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் log ஆஃப் திஸ் ஈக்குவல் டு ஜிஎக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர். அப்புறம் என்ன பண்ணோம், லாகை கேன்சல் பண்ணுறதுக்காக we are going to take exponential on both side. ஸோ அப்போ இ இங்கே எடுத்திங்கன்னா இ லாக கேன்சல் ஆகி கே பை ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர். ஸோ அப்புறம் என்ன, இது இங்கேயும் இதை இங்கேயும் கொண்டு வந்தீங்கன்னா கே பை இ பவர் ஜிஎக்ஸ் பை கே ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். அடுத்து இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் வரும். ஸோ கே இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஆஃப் ஜிஎக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர் ஈக்குவல் டு root of k square minus v square. அடுத்து என்ன பண்ணணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஸோ கே ஸ்கொயர் இன்ட்டு இதோட ஸ்கொயர் இ பவர் மைனஸ் ஜி எக்ஸ் டிவைடட் பை கே ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா கே ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர். ஸோ ஃபைனலி இந்த கே ஸ்கொயர் டேர்மு இதையும் ஒன்றா வச்சுக்கிறோம். அதனால் விஏ இங்கேயும் இந்த டேர்மை இங்கேயும் கொண்டு வரோம். ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x ஆஃப் கே த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஆர் இது கே ஸ்கொயர் தானே, ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வில் கெட் இது ரெண்டும் மல்டிப்ளை ஆயிரும். தட்ஸ் தி ஐடியா. ஸோ அப்போ ஃபைனலி வி ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2gx பை கே ஸ்கொயர். தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஆக்சுவலி இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பவருக்கு பவரில் இருக்குது ரைட். ஸோ நமக்கு தெரியும் ஏ பவர் எக்ஸு பவர் ஒய் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எழுதுவோம். அதுதான் இங்கே. ஸோ இது ஆக்சுவலி பவரில் இருக்குது, அதுக்கு பவரில் 2 இருக்கும்போது இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ 2gxன்னு வருது. டிவைடில் இருக்க கே ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் தி ஐடியா. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, விஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ கே ஸ்கொயர் இஸ் அ கான்ஸ்டன்ட், எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதிட்டோம் பாருங்கள். ஸோ அப்போ வி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுத சொல்லியிருந்தாங்க, எழுதியாச்சு. தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ்.
question number 2. Okay, so that's all for this question number 2 and that's all for this video also. ஸோ இந்த வீடியோவில் இதில் நம்ம 2 கொஸ்டின் மட்டும் இந்த எக்ஸசைஸில் இருந்து பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இன்னும் ஒரு 2 கொஸ்டின், பட் 4th நமக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.